ராணி எங்க போற? கோயிலுக்கா? ஆமா. எந்த கோயிலுக்கு? சிவன் கோயிலுக்கு. உன்ன ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? கேளுங்க. உலகத்துல எத்தனை கடவுள் இருக்கு? ஒரே கடவுள். எல்லாமே ஒரே கடவுள்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் ஒரு கடவுள் சிங்கத்து மேல இருக்கு, ஒரு கடவுள் மயில் மேல இருக்கு, ஒரு கடவுள் பெருச்சாளி மேல இருக்கு, ஒரு கடவுள் புலி மேல இருக்கு? அப்ப பல கடவுளா? உங்க ரூம்ல உங்க அப்பா போட்டோ நிறைய இருக்கு. அதுல ஒரு படத்துல உங்க அப்பா நின்னுட்டு இருக்காரு, ஒரு படத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு படத்துல சாஞ்சிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ பல அப்பாவா? இத பாருங்க, உங்களுக்கு ஒரே அப்பா தான், ஆனா ஒரு போட்டோ பல விதங்கள்ல இருக்கு. சாதாரண மனுஷனுக்கே இத்தனை வித கோலங்கள்னா ஒரே கடவுள் பல விதங்கள்ல இருந்தா என்ன? இதுல என்ன தப்பு? சாபாஷ். என்னங்க உங்க பொண்ணு உங்களையே மடக்குதாளா? என் பொண்ணு இல்ல, அதான் ஆர்கியூ பண்ற. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேருடைய மூட நம்பிக்கையும் மாத்தி காட்டுறேன். அதான் நடக்காது. சரி, நீ கோயிலுக்கு போ. எப்படிங்க பொண்ணு? என் பொண்ணு இல்ல. நான் நேத்து ஔவையாரோட ஆத்திச்சூடிய பத்தி சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு ஔவையார பத்தி சில கேள்விகளை உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது யார்? சொல்லுமா. சைலன்ஸ். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது அதியம்மா. வெரி குட். சார், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சொல்லுமா. 10 விரலால் பந்துருட்டி 5 விரலால் அச்சடித்து சூரியனோடு உறவாடி நெருப்போடு விளையாடுவேன். நான் யார் தெரியுமா? 10 விரலால் பந்துருட்டி 5 விரலால் அச்சடித்து சூரியனோடு உறவாடி நெருப்போடு விளையாடுவேன். நான் யார்? ஆமா, உன்னை பார்த்தா சாதாரண குழந்தையா தெரியலையே. கூடிய சீக்கிரம் யாருன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். வேலு, வேலு, என்ன வேலை செஞ்சுக்கிட்டே தூங்குற? எப்படியா வேலை நடக்குது இல்ல, விடுங்க. சரி சரி, வெளியில ராணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, இவ்வளவு காணுமே? அம்மா, 2 நாளா நான் சொல்லணும்னு இருந்தேன். பாப்பாவை வெளியில போய் விளையாட சொன்னா போக மாட்டேங்குது. மேல மாடியில இருக்கிற ரூம்ல போய் அடைஞ்சுக்குது. சாப்பிடறதுக்கு வெளியில வரும், சாப்பிட்ட உடனே மறுபடியும் போய் பூந்துக்குது. என்னம்மா அப்படியா? ராணி, ராணி, என்னம்மா? ஏப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில விளையாடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன் தனியா ரூம்ல இருக்க? அவங்களோட சேர்ந்து நீயும் விளையாடுறதானே? என்ன இப்ப என்ன விளையாட்டு விளையாட சொல்ற? நொண்டி விளையாட்டு விளையாடலாமே. என்னால நொண்டி அடிக்க முடியாது. ஏன்? அது எனக்கு வராது. சரி, நான் படம் வரையறத பாத்திருக்கேன்ல, சும்மா இருக்கும் போது வரைய வேண்டியதானே? எனக்கு படம் வரைய தெரியாது. படம் எடுக்கிறதுனா நல்லாவே எடுப்பேன். படம் எடுக்கிறியா? பெரிய சினிமா ப்ரொடியூசர்னு நினைப்பு. யோ, சுமாரியா? குழந்தைங்க எல்லாம் வெளியில மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க, நீயும் போய். நானும் வீடு கட்டி இருக்கேம்மா. வீடு கட்டிருக்கியா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. வா காட்டுறேன். போ. ராணி, என்னமா இது? நானே கட்டின வீடு. நல்லா இல்லையா? பாம்பு புத்தாச்சு. எதா இருந்தா என்னம்மா, இது அழகா இல்லையா? இதுக்குள்ள நான் போய் இருந்தா எனக்கு குளிர் அடிக்காது, வெயில் அடிக்காது, மழையும் அடிக்காது, எனக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லம்மா? ஐயோ, இந்த வீடெல்லாம் நாம கட்டக்கூடாதுமா. சரி சரி, நீ போமா. என்னடி அது? வீட்டுக்குள்ள பாம்பு புத்த கட்டி கும்பிட ஆரம்பிச்சியா? நான் இல்லைங்க, ராணிதான். எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி சரி, ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? கிளீன் பண்ற. ஐயோ வேண்டாங்க, ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டா. இதை இடிக்க கூடாது, இங்கேயே இருக்கட்டுங்க. நான் வேண்டாம் விட்டு போறேன். வர வர குழந்தைய சாமியார் ஆகிடுவ போல இருக்கு, ஜாக்கிரதை. அது கிடக்கட்டும். இப்ப நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? யார் பத்துப்பா? இவதான் பத்திக்கணும். பத்திக்கடி அங்க படி.
ஐயோ, என்னம்மா ராணி, என்னாச்சு? என்னது உடம்பெல்லாம் ஒரே காயம்? யார் இப்படி பண்ணது? போறடம்மா. மழடனா? ஆமாம்மா, ரொம்ப நாளா கரம் வச்சுட்டு இருந்தோம். நான் எப்ப வெளியில போகும்போது வரும்போதும் என்னையே சுத்தி சுத்தி வருவாமா. இன்னைக்கு அவன் என்ன விரட்டி கீறிட்டாமா. பாவி, என் குழந்தை இப்படி பண்ணிட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது. நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். அது உன்னால முடியாதுமா. ஏ, அவ அப்படியே பறந்து போயிட்டான். பறந்து போயிட்டானா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வேணு, வேணு, கூப்பிட்டீங்களாமா? சாம்பார் கொதிச்சது. ஐயோ ஐயோ, அம்மா, என்னமாவே கழுத்து கண்ணு காது மூக்குல கீறி கிடக்குது. கீரணவன் யாருங்கிறது சொல்லுங்க. அவன் காலை ஒட்டாச்சு சூப்பு போட்டுறேன். யோ, சுமாரியா, நான் வேதனையா இருக்கேன், உனக்கு வேடிக்கையா இருக்கா? ராணிய ரூம் கூட்டிட்டு போ, நான் டாக்டருக்கு போன் பண்றேன். போமா. ஆமா, அந்த பக்கம் கீறி இருக்கானே. ஹலோ, நான் தான் டாக்டர் ஜானகி பேசுறேன். என் பொண்ணு ராணிக்கு உடம்பெல்லாம் ரத்த காயம் பட்டிருக்கு. அப்படியா? உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. ராஜா, இங்கே உட்காரு. உட்காரா. ராணி, ராணி. வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? இல்ல, ராணி 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ராணி இல்ல? தூங்கிட்டு இருக்கா. எழுப்புட்டுமா? தூங்கிடுங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னும் 2 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்துருவா. ஏங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல, வேண்டாம். என்னங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி டீ சாப்பிடாம எப்படி? அப்புறம் அவ என்ன கொச்சுக்குவா. ஏய், ராஜா, சுமாரா. சார், நீங்க? நான் ராணியுடைய ஃபாதர். நீங்க? நான் ராணியோட ஸ்கூல் வாத்தியார். ராணியை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தாச்சு இல்ல, புறப்பட வேண்டியதானே? ராஜா, போடா. எங்க வாத்தியார் போயிட்டாரு? வாத்தியார் எங்க போயிட்டாருன்னு கேட்டேன். கண்ட நாய்களை உள்ள சேர்க்காத. அவர் அப்ப நாயா? கூட வந்த நாய சொன்ன. டேய் ராஜா, ராணியோட அப்பாவை எங்கேயோ பார்த்த முகமா இருக்கே, உனக்குதான் ஞாபகம் வருதா? டேய் ராஜா, எங்கடா போற? ராஜா, நான் நினைச்சது சரியா போச்சு. இங்க பாரு. நினைச்சது சரியா போச்சு. இனி இவனை விட்டு வைக்க கூடாது. மந்திரமூர்த்தி,
ரொம்ப நன்றிங்க, சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க. இதுல என்னங்க இருக்கு? அன்னைக்கு நீங்க என்ன அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு பதிலா உங்களை நான் காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. That's all. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டா? அதுவும் இப்படி வேண்டாம் வெறுப்பா சொல்றீங்க. என்ன பாக்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க சார். நாகராஜபுரத்துல இருக்கிற நாகரத்னத்தை எடுக்க ஒருத்தன் சாமியார் வேஷத்துல வந்தான், ஒருத்தன் பர்மாக்கார வேஷத்துல வந்தான், அவனுக்கு துணையா ஒரு சாகசக்காரியும் வந்தான், காவல்காரனா ஒரு களவாணியும் வந்தான். காவல்காரனா? களவாணியா? யார சொல்றீங்க? உங்களை தான் சொல்றேன். நீங்க நினைக்கிறது தப்பு. நான் நாகராஜபுரத்துக்கு காவல்காரனா வந்தது முன்னாடி, ஆனா களவாணியா வரல. அந்த நாகரத்னத்தை காப்பாத்த நான் காவல்காரனா வந்தேன். துரதிருஷ்டவசமா என்னால அதை காப்பாத்த முடியாம போச்சு. அப்போ நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருங்கிறது உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். ஆமா இன்ஸ்பெக்டர், நேற்று ஒரு கடத்தல் கும்பலை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அவங்க கிடைச்சாங்களா? இருக்காங்க சார். உங்களுடைய உதவினாலதான் அவங்க எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் மை டியூட்டி. வாங்க சார். பிரதர், எந்த கொலைக்காரனும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நடத்த முடியாது. இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒரு சிஐடி ஆபீசர். உங்க கிராமத்துல அந்த நாகரத்னத்தை குறைக்க சில பேர் வந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் உங்க ஊருக்கு வந்தேன். பட் நான் ஏமாந்துட்டேன். அவங்க கொள்ளடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்காவது ஒரு நாள் அவங்கள சட்டத்துக்கு முன்னால நிறுத்தாம விட மாட்டேன். சாரி சார், உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம ஏதோ தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிக்கலாம். மிஸ்டர் ரவி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நாகரத்னத்தை விக்கிற முயற்சியில நாம ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வரோம். நான் என்ன செய்ய முடியும்? வித்தாதானே கொடுக்க முடியும். நீ விக்கிறியோ இல்லையோ, எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை ஒழுங்கா பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் உன் கூட்டணியில இருந்து புரிஞ்சு போயிடுறோம். எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் தான் கூட்டணியில இருந்து பிரியவேன்னு சொல்லுவாங்க. நீ நிக்கிறதுக்கு முன்னாடியே பிரியவேன்னு சொல்றியே, அதெல்லாம் முடியாது. சும்மா இருங்க, ரவி சொல்றத கேளுங்க. உனக்கு நாங்க எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தாச்சு. எங்க பங்க ஒழுங்கா கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. உறுதியாத்தான் சொல்றியா? உண்மையாத்தான் சொல்றேன். இதுதான் முடிவா? ரவி,
உங்க சேர்ந்து எங்க பங்கை எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏய் ஓட சுனிதா வா. நீங்க போங்க, நான் வரேன். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் மந்திரமூர்த்தி வீட்டுல இருந்து பேசுறேன். என்னங்க, என்ன விஷயம்? மனசு சரியில்லை, கோயிலுக்கு போகணும் போல இருக்கு. கோயிலுக்கா? நீங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. மந்திரமூர்த்தி வீட்டுக்கு உடனே நீ வந்துட்டேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு போலாம். இதோ இப்பவே வந்துடுறேன். அதுக்குள்ள மனசை மாத்திக்காதீங்க. அப்பா, என் புருஷனுக்கு இப்பதான் புத்தியே வந்திருக்கு. என்னங்க என்னங்க என்னங்க? கோயிலுக்கு போலான்னு எனக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துருந்தா அப்படி அதுக்குள்ள மனசு மாறிடுச்சா? நீங்களா? நானேதான். அவருங்க போன் பண்ணி இங்க வர சொன்னாரே. போன் பண்ணானா? உன் புருஷன் ரவி மாதிரி குரலை மாத்தி போன்ல பேசுனது நான் தான். ஏன் அப்படி பண்ண? போக போக அத நீயே தெரிஞ்சுக்குவ. எனக்கு ஹலோ, நான் ரவிதான் பேசுறேன். ரவியா? நான் தான் மந்திரமூர்த்தி பேசுறேன். நான் சொல்றத கவனமா கேளு. எனக்கு சேர வேண்டிய பங்க நான் கேட்க வேண்டிய முறையில கேட்டேன், நீ கொடுக்க வேண்டிய முறையில கொடுக்கல. ஆனா இப்போ என் பங்க நீயே வந்து கொடுக்க போற. ஏய், என்ன சொல்ற? புரியலையா? இப்போ உன் மனைவி ஜானகி என் கைவசம் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ 2 லட்சத்தோட என்ன வந்து பார்க்கணும். அப்படி இல்ல அந்த நாகரத்னத்தை கொண்டாந்து என் கையில ஒப்படைக்கணும். அப்படி நீ வரலன்னா உன் மனைவி ஜானகியோட மானம் பறி போய்கிட்டே இருக்கு. ஏய், இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். என் மனைவியை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு. இங்கிருந்து அவ்வளவு ஈஸியா யாரும் தப்பிச்சு போக முடியாது. ஏய், ராஜா, ராஜா, எங்கடா? எங்க கூப்பிடுற? எங்கடா கூப்பிடுற? யாருக்கா ஆபத்தா? சரி வா போலாம்.
வாயிலிருந்து நுர வருது. உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சிருக்கு. ராணி, நீ இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் யாருன்றத சொல்றேன். வா. ராணி,